அண்ணா ஒரு பால் பாக்கெட். வாங்க டாக்டர். ஷாலினி ஒரு பால் பாக்கெட் எடுமா. டாக்டர், என் பொண்ணுக்கு பல்லெல்லாம் ஆடுது, என்ன பிரச்சனைனே தெரியல, என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்படிங்களா? நான் ராமகிருஷ்ணா டென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்குறேன். நீங்க அங்க கூட்டிட்டு வாங்க, பாத்துக்கலாம். ஓகேங்க டாக்டர், கூட்டிட்டு வரேன். வாங்க, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறோம். உட்காருங்கம்மா. மேம், பேஷண்ட் இருக்காங்க. சரி, ஓகே, வரேன். பேஷண்ட் நேம் ஷாலினி, 17-year-old, anterior tooth mobility வந்திருக்காங்க. என்னங்க ப்ராப்ளம்? பல்லெல்லாம் ஆடுது, சாப்பிட கஷ்டமா இருக்குங்க. சரி, ஓகேங்க. ஓபிஜியோ ஐஓபியோ போட்டுருங்க. மேம், ஐஓபிஏ ஓபிஜி போட்டாச்சுங்க மேம். சரிங்க, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். உங்க பொண்ணுக்கு லோக்கலைஸ்ட் அக்ரெசிவ் பெரிடோன்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, சரிங்களா? அப்படின்னாங்க டாக்டர். அப்படின்னா லோக்கலைஸ்ட் அக்ரெசிவ் பெரிடோன்டைட்டிஸ்ன்ற கண்டிஷன் 12 வயசுலேருந்து 16 வயசில் இருக்கிற இளைஞர்களுக்கு வரும். இவங்க குடும்பத்தில் ஏற்கனவே அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு நிலையான பற்கள் ஆடுற கண்டிஷன் இருந்தால் இவங்களுக்கும் ஜெனட்டிக்ஸால் வரலாம். இவங்களுக்கு வேற எந்த உடம்பு தொந்தரவும் இருக்காது, ஆனால் பற்கள் சின்ன வயசுலேயே ஆட ஆரம்பிச்சிடும். நம்ம வாயில் 700க்கும் மேற்பட்ட கிருமிகள் இருக்குது. அதில் அக்ரிகேட்டிவ் பாக்டர் ஆக்டினோமைசிட் எம்காமிட்டன்ஸ் என்கிற நுண்ணுயிர் இந்த கண்டிஷனுக்கு காரணமாக இருக்குது. இது ஜெனட்டிக்ஸாலேயும் வரலாம். இவங்களுக்கு நியூட்ரோஃபில் டிஸ்ஃபங்க்ஷனால் லியூகோடாக்சின் அதிகமாக செக்ரேட் ஆகும். நம்ம எதிர்ப்பு சக்தி இந்த கிருமிக்கு எதிராக வேலை செய்யும்போது கிருமிகளை மட்டும் அழிக்காமல் நம்மளோட பல்லை சுற்றி இருக்கிற ஈர் மற்றும் எலும்பையும் அழிக்குது. இதில் முன்னாடி இருக்கிற பல்லும் முதல் கடவா பல்லும் தான் மெயினாக பாதிக்கப்படுது. சில பேர்த்துக்கு காலப்போக்கில் இது மற்ற பற்களுக்கும் பரவலாம். ஏற்கனவே குடும்பத்தில் இந்த மாதிரி கண்டிஷன் வழியாக இருக்கும்போது பல்லியெல்லாம் சந்து விழும்போதே பல் மருத்துவரை அணுகி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சிகிச்சை எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஆன்டிபயோட்டிக் தெரப்பி போக பற்களை சுற்றி இருக்கிற அழுக்கு கிளீன் பண்ணி ஒரு அளவுக்கு ஆடுற பல்ல கம்பி மூலியமாக மேலும் ஆடாமல் தடுத்துக்கலாம். சில பேருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். காப்பாற்ற முடியாத பற்களை எடுக்க வேண்டி இருக்கும். இதுக்கப்புறம் எப்பயுமே வாயை சுத்தமாக வச்சுக்கணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா பல் மருத்துவரை கன்சல்ட் பண்ணணும். நம்ம உடம்பையும் எந்த நோயும் வராமல் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். இப்படியே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டா எடுத்த பற்களை கூட திரும்ப வச்சுக்கலாம். சின்ன வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி பல்ல ஆடுறப்போ அவங்க வாழ்க்கை நடைமுறை மட்டும் இல்லாமல் அவங்களோட தன்னம்பிக்கையும் பாதிக்கும். ஸோ ஜெனட்டிக்ஸ் மூலியமாக வர இந்த கண்டிஷனை கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து பல் மருத்துவர் சொல்கிறத கடைபிடிச்சா நல்லாவே குணப்படுத்திடலாம். அண்ணா ஒரு பால் பாக்கெட். வாங்க டாக்டர். ஷாலினி ஒரு பால் பாக்கெட் எடுமா. இப்போ பரவாயில்லைங்க டாக்டர், என் பொண்ணால் நல்லா சாப்பிட முடியுதுங்க. ஆமாங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸுங்க டாக்டர்.